வணக்கம், நான் பிங்கி பஞ்சாபி, மைண்ட் அண்ட் சோல் தெரபிஸ்ட்லேருந்து. லாஸ்ட் வீக் ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோம் பிக் பாஸ் பற்றி, யார் எலிமினேட் ஆவாங்க, எப்படி போகட்டு. ஸோ அது நல்ல ப்ரெடிக்ஷன் அக்யூரேட்டாக நான் சொன்ன மாதிரி ஆனதுனால இன்னைக்கு 2-4 பேராக சுற்றி உட்காந்துருக்காங்க ஏன்னா ஆஸ் யூஷுவல் வச்சு செய்யறதுக்கு. அதனால நம்ம இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகுறாங்க, யார் நாமினேட் ஆயிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். வணக்கம்மா. ஹலோ. இந்த ஆடியோ நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? குட் கேர்ள். கேளுங்க. அர்ச்சனா நாமினேட் ஆயிருக்காங்களா? ஓகே. எனக்கு அர்ச்சனா போவாங்கன்னு தோணல. பிகாஸ் கார்ட்ஸ் பிரகாரம் பார்த்தா இந்த வாரம் மேபி ஷீ வில் ஃபீல் ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் அலோன் மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் எங்கேயோ ஒரு கடவுளோட கிரேஸ் இருக்குது. ஸோ அவங்க போவாங்கன்ட்டு எனக்கு தோணல. ஸோ நம்ம அர்ச்சனா விட்டுடலாம். நெக்ஸ்ட் யார்? அர்ச்சனா எத்தனை நாள் இருப்பாங்க, ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? லாஸ்ட் டைமே நீங்க சொல்லிருக்கீங்க. சுத்தி வச்சு செய்வீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. கண்டிப்பா இன்னொரு 2 வீக்ஸ் இருக்கணும். ஸோ ஆனால் அதுக்கு மேலே இருக்கலாம். பிகாஸ் இப்போதைக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜிஸும் சேஞ்ச் ஆகும். நம்ம கார்ட் ரீடிங் எனர்ஜி ரிலேட்டட் தான் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறச்சு எனர்ஜிஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். பட் 2 வீக்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க என்னோட இது பிரகாரம். நெக்ஸ்ட் பார்ப்போம். அவங்களுக்கும் பாலாஜிக்கும் இந்த அன்பு பிரச்சனை அதெல்லாம் ஆச்சுல்ல, அவங்க நிஜமாலே தான் பாலாஜியை அவங்க பையனா பாத்துக்கிறாங்களா இல்ல சும்மா கான்டென்ட்காக? ஸ்ட்ராட்டஜி பேசிக்லி எப்படின்னா, எப்படி ஒரு இதை வச்சு மோர் லைக் பிளேயிங் பிஹைண்ட் த பேக் இன் வெனால், அதாவது அவனோட இமோஷனை கூட விளையாடிட்டு அதை இது பண்றது. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் அ ஜென்யூன் திங். மோர் லைக் பிளேயிங் அ வெரி சேஃப் கேம். ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, சேஃப் கேம் இல்லை, கால்குலேட்டிவ் கேம். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல உங்களுக்கு யார் யாரெல்லாம் கால்குலேட்டட் கேம் ஆடுறாங்க, யார் யாரெல்லாம் கால்குலேட்டட் கேம் ஆடல அப்படின்றத ஐடியா இருக்கா? அதுக்கு முதல்ல எனக்கு எல்லாம் கண்டெஸ்டன்ஸும் தெரியணும். நானே எப்பயாவது தான் பாக்குறேன். ஸோ மேபி எனக்கு நேம் சொன்னீங்கன்னா நான் செக் பண்ணி சொல்றேன். பாலாஜி முருகதாஸ். ஓகே, கம்ப்ளீட்லி ஹீ நோஸ். அதாவது சாரி, நான் இங்கிலீஷ்ல பேசிட்டேன். எங்க எப்படி யாரோட இமோஷன்ஸை எப்படி டேக்கிள் பண்ணணும்ன்றது he is very clear at it. ஸோ எப்படின்னா, நான் தனியானா நின்று மொத்த கூட்டத்தையும் கலைப்பேன். இட்ஸ் மோர் லைக் தட். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அஜித். ஸோ ஆக மொத்தம் நான் சொன்ன மாதிரி என்னை வச்சு செய்ய தான் போறீங்க. இன்னைக்கு எல்லாம் டீட்டெயில்டா ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க. ஓகே. அஜித் எப்படின்னா, தன்னோட கெரியரை இதை வச்சு எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போகணும்னு பாக்குறாரு. மற்றபடி அஜித் கால்குலேட்டிவ் கிடையாது. பட் இட் இஸ் லைக் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் வாரங்க தள்ளிட மாட்டோமா, எப்படியாவது கொஞ்சம் நம்மளோட நேம் ஃபேம் கொண்டு வந்துட மாட்டோமா. ஸோ கால்குலேட்டிவ் கிடையாது. Now it's a turning point. ரம்யா பாண்டியன். ஏன் ரம்யா பாண்டியன் டர்னிங் பாயிண்ட்? ரம்யா பாண்டியன் எங்க மாட்டி முடிக்கிறோமோன்ற ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. பட் ஸ்ட்ராட்டஜியா இல்லையா? இல்ல. ஏன்னா ரெண்டுமே ஒரே காஜ் வந்திருக்கு. இது க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே காஜ். அதாவது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அது எங்கேயாவது பேக் ஃபயர் ஆயிடுமோ, நம்மளுக்கு இதனால வேற ஏதாவது ஒரு இதுல போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் நாட் ஓப்பனிங் அப். ஆனா ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அழகா பண்ணலாம். இப்போதைக்கு எப்படின்னா, எங்கேயாவது பேர் கெட்டு போயிடும், இல்ல சம்திங் வில் கோ ராங். அதாவது வேற எப்படியாவது ஒரு நேம் ஸ்பாயில் ஆயிடும்ன்றதுக்காக ஷீ இஸ் பீங் வெரி டிப்ளமேட்டிக். ஐ திங்க் பிக் பாஸ் டிப்ளமேட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு எபிசோட்ல. பட் இவங்க டிப்ளமேட்டிக் எதுக்கு யூஸ் பண்ணாங்களோ அவர் வெளியே போயிட்டாரு. நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபௌட் சிவானி. இது எலிமினேஷனுக்கான இதுவா இல்ல கேரக்டரிஸ்டிக்ஸா? சிவானி டாக்ட்ஃபுல்லான கேம் சிவானி ப்ளே பண்றது. எப்படின்னா, இப்போ யார் யாரெல்லாம் ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ஸோ அவங்கள பிடிச்சி வச்சிருக்காங்க. மோர் லைக் அந்தந்த லீஃப் வச்சு நம்ம க்ரோ பண்றது. அண்ட்
இது 3 of wands வரச்சே ஏதோ ஒரு 3 பேர் கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரை வச்சு இந்த கேமை எப்படியாவது ஃப்ரண்ட்ல கொண்டு போயிடணும்னு பாக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த 3 பேர் யாருன்னு கேட்டுடாதீங்க. நம்ம வந்து இந்த செக்ஷன்ல வேற எனக்கு தெரியும். ஸோ ஐ மீன் ஐ அம் கிளாரிஃபைங் மை பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ 3 பேர் இருக்காங்க, அது மட்டும் தெரியுது. அந்த 3 பேரை வச்சு மூவ் பண்ண பாக்குறாங்க. ஓகே, மை நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி, the tata of the gang. Exactly. Okay. தாத்தா சுத்தி நின்னு பார்த்துட்டு எங்க ஈகிள் மாதிரி கொத்தணுமோ கொத்துவாரு, எங்க ஆடு மாதிரி அமைதியா இருக்கணுமோ இருப்பாரு, எங்க சிங்கம் மாதிரி கத்தணுமோ கத்துவாரு. So it's a complete strategy. Yes. And he knows, அதாவது 10 of swords பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீ எவ்வளோ வேணாலும் குத்து, நான் என்லைட்டன் ஆயிட்டு வெளியில வருவேன். அது இந்த 10 of swords நிறைய பேர் வந்து முதுகுல குத்துற கார்டுன்னு சொல்லுவாங்க. பட் 10 of swords ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குத்துறியா குத்து, என்னால அதை எடுத்துட்டு ஐ கேன் என்லைட்டன் மை செல்ஃப் அண்ட் கம் அவுட். அண்ட் வென் ஐ கம் அவுட், சாரி நான் திரும்ப இங்கிலீஷ்ல போயிட்டேன், சாரி. அது நான் வந்து என்ன நீ எவ்வளோ குத்துறியோ குத்து, நான் குத்திட்டு வெளியில வரும்போது நான் ஒரு ஸ்டெப் மோர் அட்வான்ஸ்டா வருவேன். ஐ வில் நாட் பேக் அவுட். அந்த மாதிரி வந்து ஒரு இது. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்ட்ராட்டஜியோட தான் விளையாடுறார். எங்க ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுமோ பண்றார். எங்க ஐ திங்க் பிக் பாஸ் என்ன சொல்லுவாங்க, கொளுத்தி போடுறது, கொளுத்தி போட்டுட்டு உட்காந்து அதுக்கப்புறம் வேடிக்கை பார்ப்பாரு. இல்ல இந்த பிக் பாஸ்ல இவர் தான் வந்து கொளுத்தி போடுறது. இல்ல நம்ம வனிதாவை பத்தி விட்டுடலாம். நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரி ப்ரோவா? உங்களுக்கும் ப்ரோவா அவரு? ஆரி is a fighter. Basically if you see, Ari is a fighter. இதுலயும் பாருங்க, ஆரிக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸும் பிரின்ஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸும். ஆரி இஸ் அ ஃபைட்டர். எங்க சண்டை போடணுமோ அங்க சண்டை போட. பட் இப்போதைக்கு பார்த்தா இட் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி. ஹி இஸ் ஒன்லி எக்ஸ்ப்ளோரிங். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங்கான ஃபேக்டர்ல இருக்காரு. ஒரே ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஆனா ஆன் தி மோட் ஆஃப் ஃபைட்டிங். அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் சைலண்டா இருந்துட்டு திடீர்னு இந்த வாரம் வந்து மேபி திஸ் இஸ் த ரியல் பர்சனாலிட்டி விச் இஸ் கமிங் அவுட். இப்போதான் வந்து வெளியில வருது. இத்தனை நாள் வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சு பேசினாதான் நடக்கும்னும் போது. ஏன்னா இப்போ வந்து அந்த ஒரு கத்தியும் இதுமா சுத்தின்னு இருக்க. நீ ஏதாவது பேச, நீ கரெக்டா பேசினாலும் சண்டை போடுவேன், நீ தப்பா பேசினாலும் சண்டை போடுவேன். ஆக நான் சண்டை போடுவேன். அந்த ஒரு மோட்ல இருக்க. மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? அப்படியும் சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் ரியோ. ரியோ இஸ் a very confused personality. கன்ஃபியூஸ்ட்னு பார்க்கறச்சே, அதாவது ஸ்ட்ராட்டஜி மாதிரி போயிட்டு தன்னை அவர் சொதப்பிக்கிறது, அப்படிதான் நான் சொல்லணும். இதை அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அவருக்கும் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை எங்க எப்படி யூஸ் பண்ணணுமோ தட் ஹீ இஸ் நாட் டூயிங். அது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கிறது பெரிய விஷயம். அந்த யோசிக்கிற பக்குவத்தை ஹீ இஸ் வேஸ்டிங் ஹிஸ் எனர்ஜி அண்ட் டைம் ஆன் தேவையில்லாத விஷயங்கள். அப்படிதான் நான் சொல்றேன். லைக் அவர் வந்து இப்படிலாம் பண்ணணும்னு யோசிப்பாங்க, திடீர்னு ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆயிட்டு அந்த புஷ்ன்னு அப்படியே புஷ்வாங்க. இது குரூப்பிசம் இருக்கா இல்லைன்னு தெரியாது. நீங்க ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா கேக்குறீங்க. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதாவது இப்ப 4 பேர் சேர்த்து நான் இப்படிதான் பண்ண போறேன்னு போவாரு, அங்க வேற மாதிரி சொதப்பிட்டு வந்துருவாரு. அவர் சொதப்பறாரா இல்ல குரூப்ல இருக்கவங்க சொதப்பறாரா? நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்து அறந்தாங்கி நிஷா. ஐ லவ் ஹர் காமெடி. அது கழுத்துல கத்தி வச்சு சுத்திட்டு இருக்கிற மாதிரியே சுத்திட்டு இருக்காங்க. As she's a magician. தி ஆல்கெமிஸ்ட் கார்டுன்னு பார்த்தோன்னா எப்போ தன்னோட ரூபத்தை காமிக்கணுமோ காமிச்சிருவாங்க. இப்போதைக்கு she is not showing. இப்போதைக்கு she is very diplomatic and silent and all. ஆனா அவங்களோட வரும். She is not what she shows. அதாவது அவங்க she has a different face. ஒரு வேற முகம் இருக்குது, அந்த முகத்தை ஒன்றும் அவங்க காமிக்கல. அனிதா சம்பத்தா மீதி முடிச்சிட்டோம். அனிதா சம்பத் இல்லையா? ஆக்சுவலா நாமினேஷன்ஸ்ல நம்ம வேற எங்க போய் டைவர்ட் ஆயிட்டோம். சீரியஸாவே அது இது வந்து நான் இந்த முடிச்ச பிறகு எடிட்டர் கிட்ட பேசுவேன், இது வச்சு என்ன எப்படி வச்சு செய்யறாங்கன்ட்டு. அனிதா சம்பத் வந்து எப்படின்னா, இவங்க சொல்றதையும் நான் செய்வேன், இவங்க சொல்றதையும் நான் செய்வேன், இவங்க சொல்றதையும் நான் செய்வேன், கடைசியில் ஆனால் நான் தனியாக நின்று வேற ஏதாவது செய்வேன். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியாது பேசிக்லி, டு பி வெரி ஃப்ராங்க். மேபி இப்படி சொல்லலாம்,
நான் இவங்கன்னு சொல்றது 3 பிக் பாஸ் சீசனும் பார்த்துட்டு அது ஒரு கலந்து வேற ஒரு 4வது சீசன் அவங்களே கிரியேட் பண்றாங்க அப்படி வேணா சொல்லலாம். சரி நம்ம இப்ப எலிமினேஷன் செகண்ட் போலாமா? 2 பேர் இருக்காங்க. ஏமா இது அர்ச்சனா பத்தி மட்டும் தான் பார்த்தேன் நான் எலிமினேட் ஆவாங்களா இல்லையான்ட்டு. ஓகே நம்ம திருப்பி நாமினேஷன்ஸ்க்கே வருவோம். ஆமா நம்ம அது முடிப்போமே. ரொம்ப பண்றீங்க மேனேஜ். நெக்ஸ்ட் நாமினேட்டட் கண்டஸ்டன்ட் வந்து அனிதா சம்பத். இருப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் சோமு. சோமுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட்ஸ் ஷோயிங் 50-50. ஸோ நம்ம சோமுவை திரும்ப லாஸ்ட்ல கேட்கலாம். நீங்க சோமுவோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ஏன்னா சோமுக்கு 50-50 சான்சஸ் காமிக்குது. ஒரே ஒரு क्वेश्चन சோமுடைய இதுல கேளுங்க. சோமுடைய பொட்டன்ஷியல் வந்துட்டு இப்படிதான் இஸ் வெரி சைலண்ட் அண்ட் டிப்ளமேட்டிக்கா இல்ல இட்ஸ் நாட் a true face? சோமு வந்து இங்க சைலண்டா இருக்கார். பட் சோமு இஸ் நாட் சைலண்ட். சோமு வந்து எப்படின்னா நம்ம தேவைப்பட்டா நம்ம ஷோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம நல்ல பேரோட ஷோ விட்டு வெளியில வந்துடலாம். ஸோ சோமு இஸ் நாட் வாட் ஹி ஷோஸ் ஹி இஸ். ஓகே நெக்ஸ்ட் ஆரி. எலிமினேஷன் நாமினேஷன் இருக்கா? எதுக்கு கேள்வி கேட்குறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஆரியும் போவாருன்னு எனக்கு தோணல. பிகாஸ் ஆரியோட இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார்ட்ஸே வருது. ஸோ ஆரி போவான்னு தோணல. இன்ஃபேக்ட் ஆரி இன்னும் 1 or 2 weeks நீடிக்கலாம். சனம் ஷெட்டி. சனம் ஷெட்டி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அவ்வளோவா இல்லை. இன்ஃபேக்ட் சனம் ஷெட்டி ஆக்சுவலா பார்க்க போனா இந்த வாரம் போகணும்னு காமிக்குது. பட் சம்வேர் இட் மைட் சேஞ்ச். ஸோ நம்ம சனம் அண்ட் சோமு மேபி லெட்ஸ் see மீதி யார். பாலாஜி. நான் போன வாட்டி சொன்னேன், போன ப்ரெடிக்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு, 10 வாரம் வரைக்கும் வருவார். இதே மாதிரி தான் 10 of Wands வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா பாலாஜி இருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சுமா? போன வாட்டி எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்தமா நீ? போன வாட்டி 11 பேர் நான் வாட்டி கம்மியான பேர். ஓகே தேங்க் யூ சார் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். பிக் பாஸ் வந்து கமிட்மென்ட் ஆகணும். சுரேஷ் I feel it is only going to be between Bala and Somasundaram and Sanam. நம்ம திரும்ப ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ சோமசுந்தரம்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்து. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட்ஸ் a very tough competition. 2 பேருக்குமே வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்திருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இஃப் மை கெஸ் இஸ் ரைட், கடைசியில பார்த்தா சனம் இஸ் only going to go. சோமு might not go. எனக்கு சோமு போவார்னு தெரியல, சனம் தான் போகணும். பட் as I always say, பிக் பாஸ் எதுவும் நடக்கலாம். So let's hope for the best. No nomination, no elimination. அது இப்போ இல்லையே, இப்போ இருக்கா? அடப்பாவீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன காட்சி பார்க்க வச்சீங்க? இந்த வாரம் கிடையாது, நோ எலிமினேஷன் வீக். ஓகே எனக்கு சனம் ஷெட்டி கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. ஐ மீன் சனம் ஷெட்டியோட மைண்ட் செட். she says, அதாவது அவங்க வந்துட்டு புரியாத மாதிரி நடிச்சு கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அத வந்து ஒரு சண்டையை எடுத்துட்டு வராங்க. இது உண்மையாலுமே தமிழ் புரியாததுனால அவங்க வந்துட்டு அதை கொண்டு வராங்களா, இல்லனா she makes it as a strategy? சண்டை போடணும், சண்டை போட்டாதான் பிக் பாஸ்ல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு வராங்க. சில இடத்துல கண்டென்ட்காக பண்றாங்க, பட் சில இடத்துல சீரியஸாவே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது that she's being made a fool of. ஏன்னா இவங்களுக்கு ஃபூல் கார்டும் வந்திருக்கு, 7 of Cups வந்திருக்கு. ஸோ ஃபூல் கார்டு இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அன் இமோஷனல் ஃபூல் ஆல்சோ, ஆர் ஹூ இஸ் நாட் சிலது, அதாவது அவங்களுக்கு அது ஃபுல்லாக தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா 1-2 இடத்துல ஏமாறப்படுறாங்க, பட் முக்கால்வாசி பார்த்தா கண்டென்ட் ரிலேட்டடாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வாட்டி வந்து ஆஸ் பர் மை திங் Somasundar and Sanam Shetty have equal chances, but
கடைசியில பார்த்தா சனம் ஷெட்டி தான் போனோம். பட் பிக் பாஸ் எதிர்பாராதது எதிர்பாருங்கன்னு சொல்லுவாரு. ஸோ லெட்ஸ் see வேற ஏதாவது கேள்விங்க இருக்காமா? லாஸ்ட் क्वेश्चन மேம், வைகாட் என்ட்ரி சுசித்ரா பத்தி வந்த உடனே கொளுத்தி போட்டு ரொம்ப சண்டைலாம் ஆயிடுச்சு. ஆமா, அந்த क्वेश्चन நானும் கேட்கணும்னு நினைச்சேன். வந்த உடனே ரொம்ப எமோஷனலா பண்ணிடுறாங்க. இப்பதான் உங்க விஜயலட்சுமி வாயே திறக்கிறாங்க. இவ்வளவு நம்ம கேள்வியே கேட்கல அவங்க. அதனால இந்த கேள்வி கரெக்டா ஆன்சர் சொல்லுவீங்க. இல்லைனாலும் நான் கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லியிருப்பேன். பேசிக்கா அவங்க சுச்சியோட மைண்ட் செட் எப்படின்னா, இந்த வீட்டை ரெண்டாக்கணும், 2 சப்டிவிஷன்ஸா பிரிச்சுட்டு அதுல எப்படி தன்னோட டாமினேஷனை கொண்டு வரலாம். So you mean to say divide and rule. டிவைட் அண்ட் ரூல். ஒருத்தரா கூப்பிட்டு பேசுறாங்க. அப்பதானே டிவைட் பண்ண முடியுமா? யார் வீக்குன்னு தெரிய வரும் இல்லைங்களா? ஸோ டிவைட் அண்ட் ரூல் அதுக்கு தான். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காமா? பாலாஜி அண்ட் சிவன் ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜி தான் பண்றாங்க. என்ன பண்றாங்க? சுசித்ரா வந்து சொன்னதாகவும் இந்த மாதிரி நீங்க ஒரு லவ் ட்ராக் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து இல்ல எங்களுக்கு அதுதான். இதுல இருந்து என்ன தெரியும், நீங்க ரொம்ப பிக் பாஸ் பாக்குறீங்க. இப்போ பாலாஜி அண்ட் சிவானி லவ் ட்ராக் உண்மையா இல்லையான்னு கேக்குறீங்க. ரெண்டும் அழகா தனித்தனியா விளையாடுதுங்க. சிவானி சைட்ல சுத்தமா கிடையாது, பாலாஜியும் ஆக்சுவலா கிடையாது. ஐ வில் ஒன்லி சே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வேற ஏதோ பொண்ணு இருக்குதா பாலாஜி வச்சு? கேப்ரியல்லா. ஓகே, ஸோ பேசிக்லி வந்து எப்படின்னா எல்லா பொண்ணுங்கிட்டையும் நல்ல டேர்ம்ஸ் வச்சுக்கிறார். ஆனா யாரு கூடயும் வந்து இதெல்லாம் கிடையாது. அப்படி ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து பியூர்லி ஸ்ட்ராட்டஜிக்கலா தான். Thank you very much. Any more Thank you questions? so much. Thank you. for ஸோ all the இந்த வாட்டி நான் சொல்லுவேன், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி வந்துட்டு பெல் ஐக்கான் அடிங்க. ஏன்னா போன வாட்டி வந்து எல்லாரும் வந்துட்டு எங்கிட்ட சொல்றது என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்றோம் ஆனா வந்தா நோட்டிபிகேஷன்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ அதனால நான் என்னோட எடிட்டர் சார் கிட்ட சொல்ல போறேன், இந்த இடத்துல மட்டும் இந்த பெல் ஐக்கான் கொண்டு வரதுக்கு சொல்ல போறேன். அதே மாதிரி உங்களோட பிக் பாஸ் வியூ பண்ற எல்லாருக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கும் இது வந்து ஒரு மோர் என்கரேஜிங்கா இருக்கும். இங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்களும் இன்னும் நல்லா என்ன வச்சு செய்வாங்க, அதுக்காகவும். ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக நடந்ததுக்கும் பாபாக்கு நன்றி, உங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. பிகாஸ் நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்றதுனால தான் இந்த அளவுக்கு என்னாலையும் வந்துட்டு உட்காந்து தைரியமா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம்.